வணக்கம் நண்பர்களே. நாங்கள் தற்பொழுது அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆனாலும் முக்கியமான விடயம், தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலானது பாரிய ஒரு அதாவது விருப்பு வாக்கு என்கின்ற ஒரு விடயத்தினை தழுவித்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவருடைய மத்தியில் இருந்தது. அதாவது இந்த விருப்பு வாக்கு என்பது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப்பட போகின்றது, அந்த விருப்பு வாக்கு எவ்வாறு கணிக்கப்பட போகின்றது என்பதனை கூறுவதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு ஒரு விடயத்தினை தெரியப்படுத்திக் கொண்டு, அதாவது இலங்கையினுடைய தற்சமயம் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை வகிக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 39.52 வாக்கு வீதத்திலையும், அதாவது சராசரி வாக்கு வீதத்திலையும், அதுபோன்று எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் தற்பொழுது களமிறங்கி அடுத்த போட்டியாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச அவர்களினுடைய வாக்கு வீதமாக 34.28 வீதத்தினையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு போட்டியாளர்களும் 50 வீதத்தினை அடைய முடியாத நிலை தற்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. எவ்வாறு என்று பார்ப்போம் என்றால், அதாவது தற்பொழுது விருப்பு வாக்கு என்பது, அதாவது தற்பொழுது இலங்கை தமிழர்களினுடைய பக்கம் காற்று அடித்திருக்கின்றது என்று கூறலாம். ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அதிக தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதியினுடைய தேர்தல் வாக்களிப்பு விகிதாசாரமே இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய இந்த விருப்பு வாக்கு என்ற நிலைமையினை மாற்றி அமைத்திருக்கின்றது. அதுபோக தொடர்ச்சியாக இது எவ்வாறு தீர்மானிக்கப்பட போகின்றது என்று பார்ப்போமாக இருந்தால், அதாவது விருப்பு வாக்கு என்பது தற்பொழுது 2 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது சஜித் பிரேமதாச ஒரு பக்கம், அடுத்த பக்கம் அனுரகுமார திசாநாயக்க. 2 போட்டியாளர்களினுடைய அவர்களினுடைய வாக்கு, அவர்களிடம் இருக்கின்ற வாக்கிலிருந்து எந்த ஒரு விருப்பு வாக்கும் இங்கே கணிக்கப்பட மாட்டாது. ஏனைய இருக்கக்கூடிய, அதாவது 39 வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார்கள். அதில் இருக்கக்கூடிய மீதமாக இருக்கக்கூடிய 37 அந்த போட்டியாளர்களினுடைய அதாவது வாக்கின் அடிப்படையில் அவர்களுடைய வாக்கில் விருப்பு வாக்காக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சஜித் பிரேமதாசவோ அல்லது அனுரகுமார திசாநாயக்கா இருவரில் ஒருவருக்கு அங்கு விருப்பு வாக்கு இருந்தால் மாத்திரம் அந்த விருப்பு வாக்கு இங்கு சேர்க்கப்படும். தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டி, இந்த போட்டியில் யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் அதனை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான காரணியாக ஏற்கனவே அறிவுபூர்வமானவர்கள் கூறியது போல, அதாவது இந்த முறை 2024ஆம் ஆண்டிற்கான தேர்தலில் விருப்பு வாக்கு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தினை பிடிக்கும் என்கின்ற அந்த ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் தற்பொழுது அந்த தருணம் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறு இந்த தேர்தல் முடிவுகள் வரப்போகின்றது, நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட போகின்றவர் யார் என்கின்ற விடயத்தினை தொடர்ச்சியாக இருந்து பார்ப்போம். இருப்பினும் தற்பொழுது இலங்கை மக்களை பாராட்டக்கூடிய ஒரு விடயம், அதாவது நேற்றைய தினம் 6 மணியிலிருந்து மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஊரடங்கு உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அது இன்று காலை தளர்த்தப்பட்டிருக்கின்றது. காரணம், மக்கள் அமைதியாக இந்த தேர்தலினை எதிர்கொள்கின்றார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்றே அனைத்து மக்களும் இந்த தேர்தலினை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுகின்ற ஜனாதிபதியை கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு தொடர்ச்சியாக இதுபோன்ற விடயங்களை நான் தருவதற்காக உங்களுக்கு தயாராக இருக்கின்றேன். நான் உங்கள் கே கட்சன். பை பாய்.